வந்திருக்கோம்னா அழகர் மீன் குழம்பு கடைன்னு சொல்லி ஒரு மீன் குழம்பு கடைக்கு வந்திருக்கோம். அண்ணன் கடையில் வந்து நீங்கள் சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். பாருங்கள், அண்ணன்ட்ட வந்து குஸ்கா, புளி சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் இருக்குது. எங்கே வந்திருக்கோம்னா அழகர் மீன் கடைன்னு சொல்லிட்டு மீன் குழம்பு கடைன்னு ஒரு சின்ன குழம்பு கடை வந்திருக்கோம். வாங்க கடையில் சாப்பிட்டு எப்படி இருக்கு. அண்ணன் இருக்காரு. அண்ணன்ட்ட வந்து சாப்பிட என்னென்ன இருக்குன்னு கேட்போம். அண்ணே, உங்கள் கடையில் சாப்பிட என்னென்ன இருக்குது? ஓகேண்ணா. தக்காளி சாதம், புளி சாதம், ஓகேண்ணா. சாதம், குஸ்காங்க. ஓகேண்ணா. மீன் வறுவல் இருக்கு. ஓகேண்ணா. அப்படியே கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் காட்டிடுறீங்களாண்ணே? குஸ்காவண்ணே. பாருங்க, இன்னைக்கு அண்ணன் கடைக்கு வந்து 1 மணிக்கு தான் வந்தோம். அதுக்காகவே அண்ணன் கடையில் வந்து முக்கால்வாசி வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு. இது என்னண்ணே? புளி சாதம். புளி சாதமாண்ணே. ஆனால் இந்த குஸ்கா ரேட்டு சொல்லவே இல்லைண்ணே. கொஞ்சம் ரேட்டு மட்டும் 35 ரூபாண்ணே. குஸ்கா ரேட்டு 35. அண்ணன் வந்து நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாரு. 35 ரூபாய்க்கு எங்கேயுமே குஸ்கா கிடைக்காது. ஆனால் இந்த புளி சாதம்ண்ணே, புளி சாதம் எவ்வளோண்ணே? 35 ரூபா. அதுவும் 35 தானே? ஓகேண்ணே. இது தயிர் சாதமாண்ணே? ஓகேண்ணே. தயிர் சாதம்லாம் பாருங்கள், எல்லாமே நல்லா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். ஆனால் அது பக்கத்தில் என்னண்ணே? தக்காளி சாதம். தக்காளி சாதமாண்ணே. தக்காளி சாதம் 35 தானே? 35. ஓகேண்ணே. பக்கத்தில் இது என்ன சாப்பாடுண்ணே? ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு சாப்பாடு 60 ரூபா. மீன் குழம்பு சாப்பாடு 60 ரூபாண்ணே. அன்லிமிட்டடாண்ணே. பாருங்க, 60 ரூபாய்க்கு வந்து இப்போதைக்கு வந்து யாருமே அன்லிமிட்டட்லாம் தர மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் என்னென்ன? லெமன் சாதமாண்ணே. இதுவும் 35. 35. ஓகேண்ணே. இதுண்ணே? இது சாம்பார். சாம்பாராண்ணே. ஓகேண்ணே. சாம்பார்லாம் பாருங்க, சாம்பார்லாம் பாருங்க, முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. மாங்காய் போட்ட சாம்பாராண்ணே. ஓகேண்ணே. இது என்னண்ணே? ரசமாண்ணே. குஸ்காவுக்காண்ணே. ஓகேண்ணே. இது கூட்டாண்ணே. எவ்ரிடே ஒவ்வொரு பொரியல். டெய்லி ஒவ்வொரு டே ஒவ்வொன்று மாறுமாண்ணே. ஓகே. இன்னைக்கு வந்து அண்ணன் கடையில் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் இன்னைக்கு ஸ்பெஷலு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று மாறு மாட்டுக்கு. ஆனால் இது என்னண்ணே? ஊறுகாவாண்ணே. ஓகேண்ணே. இது ரைத்தா. ரைத்தாவாண்ணே. இது புதினா துவையல். புதினா துவையலாண்ணே. இது எதுக்குண்ணே வைப்பீங்க? இது வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் வைப்போம். வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் வைப்பீங்களாண்ணே? ரொம்ப சூப்பர்ண்ணே. அந்த 60 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் ரைஸ் சொல்லியிருப்போம். அதுக்கு வந்து பாருங்கள், ரசம், சாம்பார், முட்டைக்கோசு, புதினா சட்னி, மீன் குழம்பு எல்லாமே வந்து இது பார்சலுக்காக அண்ணன் வந்து கட்டி வச்சுருக்காரு. இந்த ரேட்டுக்கு வந்து திருச்சியிலே யாருமே கொடுக்க முடியாது. கண்டிப்பாக பெரிய பெரிய ஹோட்டல் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து 100 ரூபா 200 ரூபா வாங்கிடுவாங்க. ஆனால் அண்ணன் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாரு. ஆனால் மீன் வறுவல் எங்கேயோ இருக்குன்னு சொன்னீங்களாண்ணே? பெரிய வறுவல் 30 ரூபா. எவ்வளோண்ணே மீன் வறுவல்? எவ்வளோ? 30 ரூபாயாண்ணே. பாருங்கள், இந்த மீன் வறுவல் எங்கேயாவது 30 ரூபாய்க்கு கொடுப்பாங்களான்னு பார்த்துங்க. அண்ணன் கடையில் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் மேலே இருக்க மாதிரியே இருக்குது. இதே வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பீஸே வந்து 100 ரூபா 150 ரூபா போடுவாங்க. அண்ணன் கடையில் வந்து 30 ரூபா தான் போடுறாங்க. இது மாதிரி சின்ன சின்ன கடையை வந்து நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். பெரிய பெரிய கடைக்கு போனீங்கன்னா வந்து 100 ரூபா 200 ரூபாய்க்கு மேலே தீட்டிடுவாங்க. ஆனால் இது மாதிரி கடைக்கு வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ணன்ட்ட வந்து கடை எங்கே இருக்குன்னு கேட்போம். அண்ணே, அண்ணே கரெக்டாக எங்கே? சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, கேஎம்சி ஆஸ்பத்திரி ரோடு. ஓகேண்ணே. எஸ்டி ஸ்கூல் காம்பவுண்ட் சவுரு பின்னாடி. காம்பவுண்ட் சவுரு பின்னாடி அண்ணே. ஓகே அண்ணே. கடை டைமிங் என்னென்ன? கடை 11:30 5 மணி வரைக்கும். ஓகேண்ணே. 11:30 5 மணி வரைக்குமா? வாங்க, திருச்சி ஜங்ஷன் பக்கம் வந்தீங்கன்னா நம்ம கடைக்கு வாங்க. வந்து ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள். தினம் அன்றாடம் எல்லாமே பொருளும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அண்ணன் சொல்கிற வார்த்தையை கேட்டிருப்பீங்க. எல்லாமே உண்மை தன்மையோடு இருக்குது. ஏன்னா அவர் வச்சிருக்க ஃபுட்டு குவாலிட்டி அவ்வளோ. யாராவது இந்த அண்ணன் கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் அந்த ரோட்டில் அப்படியே வந்தீங்கன்னா அண்ணன் கடை வந்து இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. யாராவது திருச்சி சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். அண்ணன் இந்த அழகர் கேட்ரிங் சர்வீஸ்ன்னு சொல்லி வச்சுருக்கீங்க. அண்ணன் வந்து கேட்ரிங் சர்வீஸும் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். கீழே நம்பர்லாம் போட்டிருக்காரு. அதை வந்து அண்ணன்டே கேட்போம். அண்ணா, நீங்கள் பல்காக வந்து ஆர்டர்லாம் கொடுத்தா செய்வீங்களாண்ணே? உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் வந்து சைவம் அசைவம் எல்லாமே செஞ்சு சீப் அண்ட் பெஸ்ட்டாக செஞ்சு தருவோம். ஓகே அண்ணா, ஆர்டர் கொடுங்க. ஓகேண்ணா. அண்ணன் சொல்கிறத கேட்டிங்கனாலே தெரியும். யாராவது உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் எதுவும் வச்சிங்கன்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்குது. இதை பார்த்து அண்ணனை கான்டாக்ட் பண்ணி அண்ணனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். யாராவது ஜங்ஷன் சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடையில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ணன் வந்து பாய் சொல்லிட்டாரு. ஓகேண்ணே.